இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்து நிறுவப் போகிறோம் என்று சொல்லி களத்திற்கு வந்திருப்பவர், களத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்த விதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்.